ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் பாரத் ஃப்ரம் பியர்ட் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெய்லர் பார்க்க போகிறோன்னா, நம்ம அசோக் செல்வனோட ப்ளூ ஸ்டார் படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்திங்கன்னா இப்போ ஹெச்டிஆர் வெர்ஷனில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அசோக் செல்வன், சாந்தனு வந்து நம்ம முக்கியமான ரோல்ஸ் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா பாரஞ்சித் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் கலந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். போஸ்டர்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது. இப்போ நம்ம ட்ரெய்லரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் வந்து ப்ளூ ஸ்டார் படத்தோட ட்ரெய்லரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நமக்கு ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் இப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து போக நம்ம சேனல் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வரும்னு சொல்லிடலாம். இப்போ வந்து ப்ளூ ஸ்டார் படத்தோட ட்ரெய்லரை பார்த்துடலாம். ஃபுல் சவுண்ட் வச்சுக்கோம். சவுண்டு ஏறிடுச்சு. ஆகலாம். கணேஷ் மூர்த்தி சவுண்ட். இந்த வாட்டி கண்டிப்பா கிரிக்கெட் மேட்ச் இருந்தே ஆகும். ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருந்தால் தான் ஏன் டிசிப்ளின் இருக்கும். கிரிக்கெட்டுன்னு கிரிக்கெட் சோத்துல ஒட்டினே கிரிக்க பாரு. அந்த பேட்டி ஒரு நாள் ஒட்டி அடுப்புல வைக்கல. நான் ஆண்டவர் பிள்ளைல பாத்துக்க. பேட்ஸ்மேன் பவுலர் விட எனக்கு இந்த ஆல்ரவுண்டர் தான்டா ரொம்ப பிடிக்கும். நானும் ஆல்ரவுண்டர் தான். அதனால தான்டா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே ஏய் இந்த கிரிக்கெட்டா வந்து சோறு போட போது நல்லா விளையாடனா போடும். கூலிக்கு கரியல்றோம் புள்ள உள்ளே அதிகாரியா வந்தா நமக்கு பெருமை தானே. ஆசை அமைச்ச செலெக்ஷன்ல நான் அசிங்கப்பட்டதும் நம்மள ஏதாவது ஒன்று அள வைக்குதுன்னு வச்சுக்கேன், அதுக்கு நம்ம உண்மையா இருக்கும்னு அர்த்தம்டா. அவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய பிளேயர்ஸா? நீ ஆடுற ஆட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் அவனுங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை தெரியுமா? இனிமே நம்ம முன்னாடியே வர மாட்டாங்க பாரு. உன் திறமைக்கு உன்னை அள்ளிப்பாங்கடா. போய் யாருன்னு யாருக்கிட்ட தோத்தோன்னு பார்க்கக்கூடாது, ஏன் தோத்தோன்னு பார்க்கணும். இங்க வந்து ஆடுறதுக்கு உங்களுக்குலாம் ஒரு தகுதி வேணும்டா. போடவில்லை இது ஒரு வாய்ப்பு, உற்றக்கூடாது. அடிச்சு ஜெயிங்கடா. 25 ஜனவரி வருகிறது. இந்த மாதத்தோட கடைசியில் வருதுன்னு நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டார் ட்ரையலில் பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் தான். அதாவது எனக்கு பிடிச்ச கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு படம் தான். இப்போ இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வரப்போகுது. அதாவது லால் சலாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு கேம் தான். கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சதா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. இந்த ட்ரெய்லர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டைம் கொண்டே தெரியல. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 2 minutes 38 seconds இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படியான்றதுக்குள்ளே போயிடுச்சு. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா செம்ம வேகமாக போயிடுச்சு. ட்ரெய்லர் எங்கேஜ் இருக்குன்னா படம் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும். இதோட பாட்டெலாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சூப்பராக ஹிட்டாச்சு. ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா இந்த படத்து மேலே வர எல்லா அப்டேட்ஸும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் வந்துட்டுருக்கு. ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஒரு எல்லாமே கலந்த ஒரு பேக்கேஜாக இருக்குது. இந்த ப்ளூ ஸ்டார் ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ப்ளூ ஸ்டார் படம் பிடிச்சிருந்தா, உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. லைட்டாக வளர நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டரில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். போக பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரோட ரிவ்யூவை கீழே கொடுத்துட்டாங்க. இது என்னோடய ரியாக்ஷன் கிடையாது. என்னோட ரியாக்ஷன் கலந்த பாடிக்குள்ளே சொல்லலாம். சரி, மறுபடியும் ஒரு சூப்பராக ஏதோ வளர மாதிரி இருக்குது. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பியர்ட் வாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் நோட்டிஃபிகேஷனுக்கும் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.